Shrija, shall we start? Yes, ma'am. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். கேக்குதுங்களா? Yeah. ஆக்சுவலா நம்ம கண்டினியூஸா இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள வந்து கலந்துக்கிறாங்க. இதுல சொல்லணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வாட்ஸ்அப் குரூப் பார்த்தோம்னா பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3ன்னு வந்து நம்ம ஒரு 3 குரூப்ஸ் வந்து இது இருக்கு. ஸோ நியர்லி ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த கிளாஸ்ல கலந்துக்கிறதுன்றது மட்டும் இல்லாம இதை தாண்டியும் அது வந்து போறதுக்கு நம்ம யூடியூப்லயும் வந்து லைவ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வந்து யூடியூப்ல வந்து அவங்கள ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன் வந்து மேம் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுல ஆர்டிகல் 1 to 14 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். இப்போ 15ல இருந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து மேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதணும், அட்வொகேட்ஸ் இதுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க எப்படி எழுதணும்ன்றத பத்தி நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவிட்டி செஷன் வந்து வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல கலந்துட்டு இருந்தாங்க. மேம் இப்போ அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, அதுல நம்ம என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, அதோட சேர்த்து இப்ப மேம் அதுக்கும் வந்து சேர்த்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். Super. Thank you so much, Shrija. Let us begin today's class. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப வேகமா தான் இருக்க போகுது. ஏன்னா I have promised to complete the entire constitution for all of you in 4 sessions, which is very difficult. ஏன்னா 4 செஷன்ல வந்து மொத்தத்தையும் கவர் பண்ணணும். So it's going to be kind of a revision session for all of you. அதனால எனக்கு நீங்க உங்களோட பேர் டெக்ஸ்ட் ரெடியா வச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ யுவர் நோட் புக் அண்ட் பென். ஸோ நீங்க குவிக்கா வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது யூ குவிக்லி start referring to your bare text and respond to me in the chat box. Yes, next 1.5 hours you have to concentrate, and I'm going to begin. Last activity session we had 10 prelims questions and 2 mains questions constitution. In the questions na enga irundhu ungalukkaga eduthu kuduthirundhen appadina I referred to various question papers, civil judge question papers, not only from Tamil Nadu, from other states as well. So common ella civil judge exams lu kekkudiya questions common avanga endha articles la irundhu questions edukranga அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் practice questions கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? So I'm going to start. Preliminary exam questions நிறைய பேர் activity sessionல participate பண்ணி in fact mains answers நிறைய பேர் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க, which makes us so happy that you all are preparing very sincerely for this exam. What I'm going to do today is prelimsல 10 questions நான் கேட்டிருந்ததுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் I'm going to I have randomly selected some answer scripts. Okay, in any class I will not be in a position to discuss all the answer scripts. I will discuss a few answer scripts so that you will get an idea. எப்படி ஆன்சர் எழுதுனா சரியா இருக்கும், எப்படி எழுதுனா அது சரியா இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக I'm going to do that. So I'm going to start with the preliminary exam questions. So write to audience, first question, write to audience under the Indian Constitution given to the Attorney General of India in the performance of his or her duties is the right relating to அதுல வந்து appearance in court, appearance before the House of Parliament, appearance before the cabinet for legal issues, appearance before the President of India. So the answer to this is B, appearance before the House of Parliament, which is very clearly given in the Constitution itself. Second question is, Clause 1 of Article 20 of the Constitution is not violated. So clause 1 of Article 20 of the Constitution இன்னைக்கு நம்ம அதை டீல் பண்ண போறோம். ஸோ அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன அதோட கான்செப்ட் என்னன்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. அதோடைய அர்த்தம் என்னன்னா ஒரு கிரைம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு நடக்குது, அந்த குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு அது கிரைமா இருந்தா மட்டும் அந்த குறிப்பிட்ட தேதியில என்ன பனிஷ்மெண்ட் சட்டத்தால கொடுக்கப்படுகிறதோ அது மட்டும்தான் அந்த பர்சனுக்கு கொடுக்கப்பட முடியும். ஃபியூச்சர் டேட்ல அந்த கிரைமுக்கான பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்ல ஒரு ஆக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல கிரைமே இல்ல
ஆனா ஃபியூச்சர்ல அது கிரைம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்டாலும் அந்த ஆக்ஷனுக்காக ஒரு பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இதுதான் ஆர்டிகல் 20 clause 1 which is ex post facto law. சோ இதுல வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஆர்டிகல் 20 clause 1 எது வயலேட் பண்ணலன்னு கேக்குறாங்க. So first option says substantive law with greater punishment in criminal proceedings with retrospective effect is enacted by simple majority by the state legislature. So in the simple majority 2/3 majority நம்ம கொடுக்கறதுல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. ஓகேயா? So first இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா greater punishment. Substantive law அப்படிங்கிறது ஐபிசி அந்த மாதிரி சட்டங்கள், ப்ரொசீஜரல் law அப்படிங்கிறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி சட்டங்கள். ஓகே, சோ சப்ஸ்டான்ஷியல் லால ஒரு குற்றத்துக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்துக்கு அந்த அதிகமான பனிஷ்மெண்ட் அப்ளிகபிள் ஆக்குறாங்க. சோ ஆர்டிகல் 20 clause 1 வயலேட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா வயலேட் ஆகுது. So A is not the answer. B. Substantive law with greater punishment in criminal proceedings with retrospective effect is enacted with 2/3 majority. So 2/3 majority இருந்தாலும் சரி, simple majority இருந்தாலும் சரி, it violates article 20 clause 1. So B is also not the answer. And the option C is procedural law relating to criminal proceedings is enacted by the parliament with simple majority. பார்லிமெண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜரல் லா வந்து இனாக்ட் பண்றாங்க. அது சிம்பிள் மெஜாரிட்டியா 2/3 மெஜாரிட்டியாங்கிறது நம்மளோட கவலை கிடையாது. Will it violate article 20 clause 1? It will not violate article 20 clause 1. So the answer is C. Higher and greater punishment. Option D நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Higher and greater punishment imposed under the new law is made applicable to pending criminal proceedings. So ஏற்கனவே ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ல ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஹையர் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஹையர் பனிஷ்மெண்ட் வந்து சட்டத்துல கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கேஸ்க்கு அப்ளிகபிள் ஆக்கலாமா அப்படின்னா ஆக்கக்கூடாது. தட் வில் ஆல்சோ வயலேட் 20 clause 1. ஓகே, so the answer is to this question is C. Moving on, appointment of persons to be district judges in any state is made under. So appointment of persons to be district judges is in any state is made. எப்படி district judges appoint பண்றாங்க? So in the question A important na, since we are preparing for civil judge exam and since it is subordinate court சம்பந்தமான ஒரு எக்ஸாம், சோ கான்ஸ்டிடியூஷன்ல சபார்டினேட் கோர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன். சோ அந்த ஆர்டிகல்ல இப்ப நீங்க ஆர்டிகல் 233 ரெஃபர் பண்ணீங்கன்னா அப்படியே ஆர்டிகல் 233 தான் எடுத்திருக்காங்க. நம்ம வேற எந்த ஆப்ஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வித் த ஹை கோர்ட் எக்ஸசைசிங் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ரிலேஷன் டு சச் ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் எந்த ஹை கோர்ட் கிட்ட இருக்கோ அந்த ஹை கோர்ட்டை கன்சல்ட் பண்ணி கவர்னர் வந்து சபார்டினேட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி, which you can find out by referring to article 233. Moving on, a law placed in 9th schedule of the constitution. So 9th schedule of the constitution அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். மினர்வா மில்ஸ் கேஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 9th schedule of the constitution ஆக்சுவலி ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஷெடியூல் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் அது சம்பந்தமான எந்த கேசஸையும் கிளியர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவோட தான் 9th ஷெடியூல கிரியேட் பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இட் வயலேட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நாங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. So answer to this is can only be struck down by the Supreme Court if the court is satisfied that such law violates the basic structure of the constitution. This, which is option B for the fourth question. Fifth question, the expression every person in article 5 of the Constitution of India
includes. So Article 5 of the Constitution of India la யாரெல்லாம் citizen நம்ம டிஸ்கஸ் பண்றோம். prisoner armed forces ன்னு சொல்றதெல்லாம் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 5 என்ன டீல் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அந்த பர்சன் வந்து பிரிசனரா இருந்தாலும் சரி, மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸா இருந்தாலும் சரி, பர்சன் born in the territory of India, எல்லாருமே will be citizens as per Article 5. So every person அப்படிங்கிற term Article 5ல என்ன denote பண்ணுதுன்னா all of the above denote பண்ணுது. So option is D. Moving on, choose the wrong statement. இதுல President of India பத்தி கொடுத்திருக்கிறதுல எது தப்பு? First, President of India can proclaim emergency during external aggression. இது correct. So if you refer Article 352 Constitution, you will understand President can proclaim emergency under external aggression. Aduthathu, can promulgate ordinance during recess of Parliament. So yes, President can promulgate ordinance. If you check Article 123, you will see President can promulgate ordinance when the Parliament is not in session. Adukaduthathu, can proclaim emergency during internal disturbance. So this is the wrong statement. Option C is the answer. You will understand when you go through Article 352. In 352 first vandappo, the term that was used was internal aggression. Later on it was amended, and internal aggression அப்படிங்கிறது internal disturbance அப்படிங்கிற term armed rebellion அப்படின்னு amendment பண்ணிட்டாங்க. Okay, so answer to this question is option C. Moving on, 44th Amendment 1978. 44th Amendment ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆர்டிகிள் 44th Amendment of the Constitution மூலமா. So Article 31 was originally right to property, which was removed, and then it was placed as Article 300 capital A as constitutional right. So answer to this question is option B. Deleted Article 31 and introduced Article 300A. Apro 8th question. In the case of Inri Berubari and exchange of enclaves, Supreme Court held. So இது வந்து ரொம்ப landmark judgment. Preamble பொறுத்த வரைக்கும் very important. So Supreme Court என்ன சொன்னாங்கன்னா, Inri Berubari கேஸ்ல preamble is not a part of the Constitution சொன்னாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Preamble is not a part of the Constitution சொன்னது Inri Berubari. Preamble is a part of the Constitution எந்த கேஸ்ல அப்புறம் சொன்னாங்க அப்படின்னா கேஷ்வானந்த பாரதி versus State of Kerala. So answer is option C. 9th question. In which of the following cases the Supreme Court discussed the constitutional validity of triple talaq? Triple talaq is the latest the Supreme Court judgment, landmark Supreme Court judgment, which is very important. Last class Article 14 and Article 21 latest Supreme Court judgments, landmark judgments discuss pannirnen. Adu kuda this is one among such important judgments. Shaira Banu versus Union of India, option A. So in the case triple talaq வந்து not constitutional. So triple talaq சொல்ல கூடாது, triple talaq சொன்னா அந்த divorce வந்து valid கிடையாது அப்படின்னு இந்த கேஸ்ல Supreme Court judgment பண்ணிட்டாங்க. Moving on, in Hadia case, the Supreme Court held that right to marry a person of one's own choice is integral to Article 21 of the Constitution. So Supreme Court la Hadia case நீங்க newspapers la நிறைய பார்த்திருப்பீங்க. Whether a person, whether a girl can select the person to whom she has to get married. Then Supreme Court said yes, it is an integral part of Article 21 of the Constitution. Okay, so yes, we have completed all the 10 prelims questions. Now I'm going to go to the mains questions. So mains question enna ketirundha appadina, how and to what extent can the Constitution of India be amended and discussed in the light of case laws? So first session I was discussing about fundamental rights amend பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது சம்பந்தமா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து
எப்படி நம்மளோட ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் அதுல எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். செகண்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினா, 10 மார்க்ஸ் கொஸ்டினா, இல்ல 3 மார்க்ஸ் கொஸ்டினா அப்படிங்கறத பொறுத்து லென்த் ஆஃப் தி ஆன்சர் மாறும். ஆனா எல்லா ஆன்சர்லயுமே சில கீவேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேயா? உங்களோட பிரசன்டேஷன்ல அந்த கீவேர்ட்ஸ் வந்து அழகா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி, எது எழுதணும் எது எழுதக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதுல என்னெல்லாம் எழுதணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ சம் ஆஃப் தி ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் வி வில் சி அதுல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் காட்டுறது வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ரிவீல் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ ஹஸ் ரிட்டன் தோஸ் ஆன்சர்ஸ். பட் தி ஐடியா இஸ், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி எழுதலாம், இப்படி மாடிஃபை பண்ணலாம், இப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ், how and to what extent can the Constitution of India be amended? So எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், அதான் கேள்வி. சோ இதுக்கு பதில் டிஸ்கஸ் இந்த லைட் ஆஃப் கேஸ் லாஸ். அப்புறம் ஜட்மெண்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்ல இது வரைக்கும் சம்பந்தமா வந்து ஜட்மெண்ட்ஸும் கேட்கறாங்க. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ரொம்ப 10 மார்க் கொஸ்டின் மாதிரி ஒரு லெந்தி ஆன்சர் நம்ம எழுதக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்லாம் போட்டுக்கலாம். இல்ல நம்ம ஷார்ட்டா எழுதணும்னா இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை, டக்குன்னு நம்ம பாயிண்ட்டுக்கே போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன்ல for example, Article 368 of the Constitution gives power to the Parliament to amend the Constitution. இதுவே போதும். ரொம்ப நம்ம வந்து வளவளன்னு நம்மளுடைய ஒப்பீனியன்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கன்க்ளூஷன்ல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப 10 மார்க் கொஸ்டினா இருக்கு பட்சத்துல கன்க்ளூஷன் என்ன எழுதிருக்கணும்னா, ஃபைனலா உங்களுடைய ஒரு ஆப்சர்வேஷனை நீங்க கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். என்னன்னா, இது நாள் வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றது ரிலேட்டடா பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருந்துட்டே வந்துச்சு. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாவும் நிறைய ஜட்மெண்ட்ஸ் மூலமாவும் இந்த இஷ்யூ ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு இப்போதைக்கு இருக்கிற பொசிஷன் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் கேன் பி அமெண்டட் ப்ரொவைடட் இட் டஸ் நாட் வயலேட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கன்க்ளூட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, நடுவுல உள்ள என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்டிகல் ஹவு கேன் இட் பி அமெண்டட்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 368 மூலமா அமெண்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத சொல்லுங்க. ஜஸ்ட் a second. அடுத்தது எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். சோ 368ல அந்த ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த ப்ரொசீஜர் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்ல ஐதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல நம்ம வந்து பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது எத்தனை பேர் கன்சென்ட் கொடுக்கணும், டோட்டல் அதாவது பார்லிமெண்டோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அண்ட் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அட் வோட்டிங் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்ல மோர் தென் 50% இருக்கணும், பிரசன்ட் அண்ட் வோட்டிங்ல மோர் தென் 2/3 இருக்கணும். அப்பதான் அந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரசிடென்டோட அசென்ட் பண்ணணும். அதுல இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, there are some articles listed in Article 368ல சில ஆர்டிகல்ஸ குறிப்பிடுறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ மாத்தணுங்கிற பட்சத்துல ஸ்டேட்ஸோடைய கன்சென்ட்டையும் வாங்கணும். ஓகே, 1/2 ஆஃப் த ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்ஸ்ல மோர் தென் 1/2 ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணாதான் இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆக முடியும் இன் சர்டன் கேசஸ். சோ இது வந்து எப்படி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணலாங்கிறதுக்கான பதில். To what extent can the Constitution of India be amended? So இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, Article 368 of the Constitutionல நீங்க clause 3 படிச்சு பாத்தீங்கன்னா, nothing in this article, nothing in Article 13 shall apply to this article னு போட்டாங்க. This amendment was brought by way of 24th Constitutional Amendment Act 1971. ஏன் அப்படி போட்டாங்கன்னா, ஆர்டிகல் 13ல என்ன சொல்லுது, எந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல
ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதோ அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லுது. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்ததுனால இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாத்துறதுனா மாத்திக்கோங்க, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால ஆர்டிகல் 368ல கிளாஸஸ் 4 and 5 were introduced. அதுல எப்படி சொன்னாங்கன்னா introduced by way of 42nd Amendment Act. அதுல என்ன சொன்னாங்கன்னா we will amend the constitution, any provision of the constitution, and Supreme Court cannot review, judicial review பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. Later on in Minerva Mills case, Supreme Court said, no, we will do judicial review because judicial review is a part of basic structure of the constitution. So இதெல்லாம் தான் இந்த கொஸ்டினுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த ஆர்டிகல் 368 clause 3, 24th Amendment Act 1971, அதுக்கப்புறம் கேஷ்வானந்த பாரதி கேஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், 42nd Amendment Act 1976, அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் கேஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இஸ் state the legislative power of union and state. Under what circumstances can union can legislate on matters pertaining to state list? State the legislative powers of union and state. So யூனியன் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயங்கள் சம்பந்தமா சட்டம் இயற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயங்கள் சம்பந்தமா சட்டம் இயற்றலாம், அதுதான் கேள்வி. இதுக்கு பதில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க ஆர்டிகல் 246 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பதில் கிடைச்சிடும். யூனியன் கவர்மெண்ட் எதுலெல்லாம் லெஜிஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் 1 ஆஃப் 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் இருக்கக்கூடிய லிஸ்ட் 1 இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல யூனியன் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட் 2 ஆஃப் 7th ஷெட்யூல் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் as ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் லெஜிஸ்லேட். ஸோ இதை நம்ம இனிஷியலா சொல்லி முடிச்சிடறோம். அதுக்கப்புறமா under what circumstances can the union legislate on matters pertaining to state list? So எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்ல யூனியன் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட் பண்றதுக்கு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரெசிடியரி பவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ரெசிடியரி பவர்ஸ் ஆன்சர்ல அதை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்றேன். ஆர்டிகிள் 247 பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் 248 ரெசிடியரி பவர்ஸ் வருது. ஏன் ரெசிடியரி பவர்ஸ் எழுதக்கூடாதுன்னா அது என்ன சொல்லுது, ஸ்டேட் லிஸ்ட்லயும் இல்லாத, யூனியன் லிஸ்ட்லயும் இல்லாத, கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இல்லாத ஏதாவது ஒரு புது டாபிக் வந்துச்சுன்னா அதுல யூனியன் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா நம்ம கொஸ்டின் இஸ் ஸ்பெசிபிக் டு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எப்ப யூனியன் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கறதா கொஸ்டின். சோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆர்டிகல் 249ல என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்துல யூனியன் கவர்மெண்ட் கேன் லெஜிஸ்லேட் ஆன் மேட்டர்ஸ் வித் ரிகார்ட் டு ஸ்டேட் லிஸ்ட் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இது 10 மார்க் கொஸ்டின் தான். இன்னும் நீங்க வந்து நிறைய இது எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுதலாம்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் not less than 2/3 of the members present and voting. So ராஜ்யசபால 2/3 of the members present and voting வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் யூனியன் கவர்மெண்ட் கேன் லெஜிஸ்லேட் ஆன் மேட்டர்ஸ் வித் ரிகார்ட் டு ஸ்டேட் லிஸ்ட். இது தவிர under situations of national emergency. So if you refer article 353B, 353 clause B, என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கும் பொழுது யூனியன் கவர்மெண்ட் சில காரணங்களுக்காக எந்த லிஸ்ட்ல இருந்து வேணாலும் லெஜிஸ்லேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. யூனியன் லிஸ்ட்ல இல்லாத சப்ஜெக்ட்ஸ்லயும் லெஜிஸ்லேட் பண்ணலாம்னு சொல்றாங்க, which will indirectly mean union government can legislate on matters pertaining to state list. So these are the key points which should be present in your answer. Now let me move on to show you the answer scripts. So first question, how to what extent can the Constitution of India be amended? Discuss in the light of case laws. So in the answer pathina, an amendment can be initiated only by the introduction of a bill in either house of the parliament. Answer வந்து எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இதுல நான்
உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இப்ப கேஷ்வானந்த பாரதி எழுதியிருக்காங்க, சங்கரி பிரசாத் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா நம்ம சங்கரி பிரசாத், கோலக்நாத் எல்லாமே எழுதலாம். ஆனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேஷ்வானந்த பாரதி அண்ட் மினர்வா மில்ஸ். அண்ட் இப்ப இதுல வந்து they have not mentioned amendment to the constitution under 24th constitutional amendment act, அதுக்கப்புறம் 42nd amendment act, அதெல்லாம் இங்க மென்ஷன் ஆகல. சோ நம்ம வந்து கேஷ்வானந்த பாரதி நோட் பண்றோம், சங்கரி பிரசாத் எழுதுறோம், கோலக்நாத் எழுதுறோம். ஆனா இந்த ஆன்சருக்கு இதெல்லாம் இந்த கொஸ்டின் இதெல்லாம் ரெலவெண்ட் ஆகிறது தான் நம்ம யோசிக்கணும். அடுத்தது பிரசன்டேஷன் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸா எழுதுறதை விட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹெட்டிங் சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த சப்ஹெட்டிங்ல ஒரு கண்டென்ட் எழுதிட்டு அப்புறம் இன்னொரு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு இன்னொரு கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா ஒரு பேராகிராஃப்ல கன்க்ளூட் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன கேட்பீங்கன்னா, நம்ம பிளாக் பென்ல சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு ப்ளூ பென்ல கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பென்ல கேஸ் லாஸ் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் நெசசரி. அது வந்து சில எக்ஸாம்ஸ்ல வந்து 2 கலர் பென்னும் யூஸ் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து ப்ளூ பென்ல மட்டும் எழுதினா போதும், இல்லைன்னா பிளாக் பென்ல மட்டும் எழுதினா போதும். ஆனா எழுதும் பொழுது அந்த சப்ஹெட்டிங், அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் எழுதுறது, அடுத்த சப்ஹெட்டிங், அது எல்லாமே ஒரு மாதிரி கிளியரா டிஸ்டிங்விஷ்டா இருக்கணும். பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கணும். கீவேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். மெயினா இப்போ இந்த மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எழுதும் போது கண்டிப்பா அண்டர்லைன் பண்றது இஸ் a குட் ஐடியா. ஏன்னா சில சமயம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோங்கிறது தெரியாம கூட போயிடலாம். சோ எஸ், இப்போ இந்த ஆன்சர் பேப்பர் பாருங்க. கேஸ் லாஸ் அப்படின்னு போட்டு இந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. ஸோ கேஸ் லாஸ் போட்டு இங்க கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் லா மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பத்தி போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆன்சர் வந்து கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ the student has started with article 368 which is the right thing. ஆனா ஹவு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆன்சர்ல இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை பத்தி மட்டுமே பேசுறாங்க, சங்கரி பிரசாத், சஜன் சிங், கோலக்நாத். ஆனா கொஸ்டின் வந்து whether fundamental rights can be amended or not அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. to what extent constitution can be amended தான் கொஸ்டின். சோ சரியான பதில நம்ம எழுதணும். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எழுதுறதை விட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரியான பதில எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட். சோ நான் சொல்லியிருக்க மாதிரியே ஆர்டிகல் 245க்கு அப்புறம் 246 நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் இந்த லிஸ்ட்டை பத்தி பேசுது. சோ இவங்க வந்து லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல 249ல லெஜிஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜ்யசபா வந்து 2/3 மெம்பர்ஷிப் ஷைன் பண்ணி பண்ணணும் எல்லாமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் 250, 252 எல்லாம் சொல்றாங்க, 253 எல்லாம் சொல்றாங்க, which is not necessary, which is not relevant. இதுக்கப்புறம் நம்ம எமர்ஜென்சி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஆனா பிரசன்டேஷன் நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க யூஸ் பண்ணிருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிருக்காங்க, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. பிரசன்டேஷன் வந்து கீவேர்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி நீட்டா இருக்கு. இந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பட் பிளாக் பென் ப்ளூ பென்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது. 10 மார்க் கொஸ்டின்னா இந்த மாதிரி நீங்க சினாப்சிஸ் எல்லாம் போடலாம், இல்லைன்னா நாட் நெசசரி. அப்படியே இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி சப்ஹெட்டிங் கிளியரா தெரியுது, சப்ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் கிளியரா தெரியுது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் போடலாம். பட் அவங்க எழுதியிருக்க ஆன்சர் இஸ் நாட் த ரைட் ஆன்சர் டு த கொஸ்டின் தட் இஸ் ஆஸ்க்ட். அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்லாம் மென்ஷன் பண்றாங்க. யூனியன் லிஸ்ட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். நம்ம கேள்வி அது கிடையாது. பட் பிரசன்டேஷன் இஸ் நைஸ். ஸோ கன்க்ளூஷன் அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணலாம். பட் நீங்க என்ன ஆன்சர் எழுதணும்னு யோசிக்கும் போது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ரைட் தி ஆன்சர். ஓகே, ஸோ yes, okay, so let us move on to today's class. It's 7 o'clock, so I have 1 hour. In the 1 hourல என்னால எல்லா கான்செப்ட் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டோடைய ரொம்ப கிராக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சில இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்றேன். பட் நீங்க இதுக்காக இன்னும் ஃபர்தரா ப்ரிப்பேர் பண்ணும்போது
if you want more clarity, ஏதாவது ஒரு particular conceptல இன்னும் clarity வேணும், உங்களுக்கு புரியல அப்படின்னா you can send a DM on Just an Issue. Instagramல you can send me a DM on Just an Issue account so that I will clarify to you. Okay. எனக்கு டைம் இருந்தா maximum I will try. If I find time, I will definitely try to clarify your doubts in case you get stuck. Not only with respect to Constitution, with respect to any other subject for this civil judge exam preparation, you can send me your questions. Enana, when it comes to Constitution or IPC or Evidence Act, Contract Act, Specific Relief Act, idikalla I will be able to answer very easily. But if it is related to criminal procedure code and the many subjects, I have to study and I have to refer or find out and then give the answer. Okay. Yes. So moving on to the class, get your Bear Act. Let's start with Article 15 of the Constitution today. Yes, are you all ready? Tell me in the chat box if you are ready to go ahead with today's class. Do you have your Bear Act ready? Thank you so much. All right. So ஒரு interactive session மாதிரியே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நானே பேசிட்டு இருந்தேன்னா I will not know if you are able to pay attention. And also உங்களோட attention வந்து distract ஆச்சு அப்படின்னா I will not be able to get back your attention. So I'm going to keep it fully interactive. Next 1 hour is going to be fully interactive. Every time I ask you a question, you are going to respond in the chat box. Yeah. So first question is Article 15 of the Constitution. 14 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 15 என்ன சொல்லுதுன்னா prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex, place of birth. Religion, race, caste, sex, place of birth. 5 விஷயம் சொல்லுது. ஆர்டிகல் 16ல எந்த கிரவுண்ட்ஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஆர்டிகல் 15ல இல்ல. அது என்னன்னு நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Article 15 talks about certain grounds on which discrimination should not be done. Article 16 talks about certain grounds on which discrimination should not be done. Article 16ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் 15ல இல்ல. அது என்ன கிரவுண்ட்? Place of birth இருக்கே ரெண்டுலயுமே. Residence. Very good. So thank you so much. So 15ல 5 கிரவுண்ட் கொடுத்திருக்காங்க, 16ல 6 கிரவுண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கிரவுண்ட்ஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. 15ல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத 15. 16 என்னன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். தேங்க்யூ. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அதுதான் 16. So 15ல they are talking about discrimination. எந்த ஒரு பப்ளிக் பிளேசஸ்லயோ, எந்த ஒரு ஷாப், பப்ளிக் ரெஸ்டாரண்ட், பப்ளிக் வெல், பேதிங் கார்ட்ஸ் எதுலயுமே இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ஒருத்தவங்களை உள்ள வரக்கூடாது, ஒருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லி ஒரு படம் கூட இருக்கு, ஒரு ஹிந்தி மூவி இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஆர்டிகல் 15 எந்த மாதிரி வயலேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 15 அப்படிங்கிற மூவில. மூவிங் ஆன். So Article 15ல we are talking about so many other things. Discrimination இருக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா சில சமயங்கள்ல ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா in order to make everybody equal. So when the Constitution came into force, there was no equality because of all these reasons: religion, race, caste, sex, place of birth. In order to make everybody equal, reverse discrimination is required. Okay. So என்னென்ன ரீசன்ஸ்க்காக டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிகல் 15ல 3, 4, 5, 6 அந்த மாதிரி கிளாசஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு சட்டங்கள் கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது லேட்டஸ்டா ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல்
15 clause 6 ஆட் பண்ணிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. Which amendment added Article 15 clause 6 to the Constitution? (103rd Amendment). So very good, very good. 103rd Amendment la Article 15 clause 6 was added. இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு பண்ணலான்னு ஏற்கனவே இருந்துச்சு. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசனுக்கு பண்ணலான்னு ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 15 clause 6ல புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது என்ன டேர்ம்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் யாருக்காக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு economically weaker sections. Very good. So economically weaker sections of the society அப்படிங்கிறதுக்கு maximum 10% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் ஆர்டிகல் 15 clause 6. Moving on to article 16. Very good. Very good. Economically weaker sections of the society. Moving on to article 16. So equality of opportunity in the matters of public employment. So public employmentல அரசாங்க உத்தியோகத்துல ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 16. ஆனா சர்டன் கேசஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் என்னன்னா இந்திரா ஷானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்திரா ஷானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் ஆல்சோ ஃபேமஸ்லி கால்ட் அஸ் மண்டல் கமிஷன் கேஸ். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினலா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா காஸ்ட் பேசிஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன அக்செப்ட் பண்ணாங்கன்னா காஸ்ட் இஸ் இன்ட்ரிகேட்லி கனெக்டட் வித் கிளாஸ். சோ நம்ம வந்து பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னாலுமே காஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் இன்ட்ரிகேட்லி கனெக்டட் வித் கிளாஸ். சோ காஸ்ட் பேசிஸ்ல கொடுத்துக்கலாம், பட் கிரீமி லேயருக்கு கொடுக்க கூடாது. கிரீமி லேயர்னா என்ன? So how do you find out if a person comes under creamy layer? இப்போ ஒரு person comes under the reserved category but comes under creamy layer, this person will not get the benefit of reservation. So creamy layer na என்னன்னா ஒரு பர்சனோட அப்பா இல்லைன்னா அம்மா குரூப் ஏ ஆபீசரா இருக்காங்க, ஆர் அம்மா அப்பா குரூப் பி ஆபீசர்ஸ் ஆர் அந்த மாதிரி இருக்காங்க. இல்லைன்னா அந்த ஃபேமிலி அவங்க அந்த ஸ்டூடெண்டோட ஃபேமிலி இன்கம் வந்து above 8 lakhs இருக்கு per year. Annual income is about 8 lakhs. So இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ரிசர்வேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். This person falls under creamy layer category அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, so that is 16. And 17, abolition of untouchability. So when the constitution came into force, என்ன கிளியரா சொல்லியாச்சுன்னா untouchability is abolished and its practice in any form is forbidden. Enforcement of any disability, untouchability காரணமா ஏதாவது ஒரு டிசபிலிட்டி யாரையாவது ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் a punishable offense in law அப்படின்னு ஆர்டிகல் 17ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல they passed legislations. அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் மூலமா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அந்த மாதிரி legislations மூலமா they are ensuring, parliament is ensuring untouchability is not practiced in India, which is article 17. Article 18 is abolition of titles. So titles அப்படின்னா when Britishers were ruling the country, பீப்புளுக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் நோபல்ஸ் அந்த எலிட் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியா கொண்டு வந்து அவங்களுக்கு ஜமீன்தார், ராய் பகதூர், கான் பகதூர் அந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சோ அந்த மாதிரி டைட்டில்ஸ் இருந்தா ஈக்குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஆர்டிகல் 18ல we have abolished the titles. Constitution abolished, nobody should have any title அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. No citizen shall accept any title from a foreign state also. ஆனா military academic distinction, மிலிட்ரியில இப்போ லெப்டினன்ட் ஜெனரல் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இல்ல அகாடமிக் டிஸ்டிங்ஷன்னா இப்ப டாக்டரேட் வாங்கினவங்களுக்கு வந்து டாக்டர் அப்படின்னு டைட்டில் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் அலவுடு. அதர்வைஸ் நோ அதர் டைட்டில் இஸ் அலவுட் in this country. Moving to article 19, which is very important, protection of certain rights regarding freedom of speech etc. So article 19ல பல வகையான freedoms பத்தி சொல்றாங்க. I'm going to read out article 19 quickly and quick-ஆ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரீடமையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். article 19 clause 1 நம்ம படிக்கும் போது அது கூடவே நம்ம படிக்க வேண்டிய other clauses are article 19 clause 2, 3, 4, 5, 6.
So இந்த clauses article 19 clause 1ல பல வகையான freedoms explain பண்ணிட்டு article 2 3 4 5 6ல இந்த freedoms absolute கிடையாது. There are certain reasonable restrictions imposed on these freedoms. அந்த reasonable restrictions என்ன அப்படிங்கறத இந்த further வர clausesல கொடுக்குறாங்க. So first if you see, for example, article 19(1)(a) which talks about freedom of speech and expression. பேசக்கூடிய உரிமை, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உரிமை வந்து முழுமையான உரிமையா, அதுக்கு ஒரு தடையே இல்லையா, எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லையா அப்படின்னு கேட்டா ஆர்டிகல் 19 clause 2ல அதுக்கான ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்திய நாட்டுடைய சாவரன்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இதெல்லாம் வயலேட் பண்ற மாதிரி யாராவது பேசினாலோ, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், பாதுகாப்பு, இந்திய நாட்டுடைய பாதுகாப்பை கெடுக்கிற மாதிரி பேசினாலோ, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், வெளிநாட்டோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசினாலோ, பப்ளிக் ஆர்டர், டீசென்சி, மொராலிட்டி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், டிஃபமேஷன், இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் டீசென்சிக்கு அகேன்ஸ்டாவோ, மாரல்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு பண்ற மாதிரியோ பேசினாலோ அதுக்கெல்லாம் இந்த 19(1)(a)ல உரிமை கிடையாது. அதெல்லாம் பனிஷபிள் தான். சோ 19(1)(a)ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஒரு லிமிட்டட் ரைட். அது இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் நீங்க பயன்படுத்த முடியும், அதுக்கு மேல நீங்க பயன்படுத்த முடியும். ஓகே, சோ 19 clause 1(a) பத்தி பேசணும்னாலே ரொம்ப நேரம் பேசலாம். நிறைய விதமான அதர் ரைட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் 19(1)(a). But today I will just be very precise. Sorry. So 19(1)(a)ல freedom of speech இருக்கு. Does it include right not to speak? அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு ஃபேமஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ஆன்சர் பண்ணாங்க. Can you tell me which Supreme Court judgment dealt with this point, that right to speak includes right not to speak? Can you tell me which Supreme Court judgment dealt with the question whether right to speak includes? Very good. Biju Emmanuel versus State of Kerala. Very good. Biju Emmanuel versus State of Kerala, which is also called the national anthem case, is the case which Supreme Court decided right to speak includes right not to speak. If right to speech, there are so many other rights like right to information, right to privacy, right to freedom of press, அந்த மாதிரி பல விதமான ரைட்ஸ் இதுல இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஓகே, 19(1)(a). 19(1)(b)ல right to assemble peaceably without arms. 19(1)(c) to form associations, unions or cooperative societies. D, to move freely throughout the territory of India. E, to reside and settle in any part of India. F remove பண்ணிட்டாங்க, which is what we discussed in நம்மளோட prelims question discuss பண்ணும்போது கூட right to property article 31 remove ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதே மாதிரி freedom to property article 19(1)(f) இருந்ததும் அதே amendmentல remove ஆயிட்டு 44th amendmentல it became a constitutional right. So article 19(1)(f) is not there. article 19(1)(g) deals with profession. So முதல்ல பேச்சுரிமை, அடுத்தது எங்கனாலும் அசெம்பிள், அமைதியாக ஆயுதங்கள் இல்லாம அசெம்பிள் ஆகிறதுக்கான உரிமை. அடுத்தது அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்றதுக்கான உரிமை. அடுத்தது இந்தியா முழுக்க எங்க வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு மக்களுக்கு, சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய உரிமை. இந்த ரைட், இந்த 19 அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19(1)(g) எந்த தொழில், ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன், ட்ரேட், பிசினஸ் என்ன வேணாலும் பண்றதுக்கான உரிமை 19(1)(g). So இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் given in the further articles 19 clause 2, 3, 4, 5, 6. So now we are going to start with article 20
ஆர்டிகல் 20ல 3 முக்கியமான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ யூ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ரைட் டவுன். நான் என்ன கான்செப்ட் சொல்றேனோ அதை நீங்க டக்குன்னு நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 19 டாக்ஸ் அபவுட் protection, sorry, article 20 talks about protection in respect of conviction for offenses. So இதுல conviction அப்படிங்கிற வார்த்தையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம பேசுறது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறமா ட்ரையல் அப்படின்னா அக்யூஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரையல் நடந்துட்டு இருக்குன்னா தட் பர்சன் இஸ் அக்யூஸ்ட், குற்றம் சுமத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லுவோம். ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்விக்ஷன் கொடுப்பாங்க கோர்ட்ல, ஓகேங்களா? சோ அப்ப வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், சரியா? சோ இது சம்பந்தமா ஒருத்தருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 20. சோ 20 clause 1ல நான் அப்பவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் அந்த வார்த்தை இல்லை, ஆனா அந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் ஆல்ரெடி. குற்றம் நடந்த தேதியில என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட் தான் அந்த பர்சனுக்கு கொடுக்க முடியும். ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த தேதியில அது குற்றமா இருக்கணும். ஃபியூச்சர் டேட்ல அது குற்றமா டிக்ளேர் பண்றாங்க, பார்லிமெண்ட்ல வந்து அதை வந்து ஒரு சட்டமா இயற்றி கொண்டு வராங்க அப்படின்னா, ப்ரீவியஸா ஒரு செயல் நடந்திருக்குன்னா அந்த செயலுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, அந்த பர்சனை ட்ரையலுக்கு உட்படுத்த முடியாது, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா இஸ் no person shall be convicted of any offense except for violation of law at the time in force at the time of commission of the act charged as an offense. So அந்த செயல் நடக்கும் பொழுது அது அஃபென்ஸா இருந்திருக்கணும், அப்பதான் அந்த பர்சனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும், which is ex post facto law. அடுத்த பாயிண்ட், no person shall be prosecuted and punished for the same offense more than once. So article 20 clause 2ல நம்ம பேசுறது என்னன்னா double jeopardy. Double jeopardy, I will give you the spelling. Article 20 clause 2, double jeopardy. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு முறை ஒரு பர்சனை பனிஷ் பண்ணிட்டாங்க, ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த பர்சனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னா திரும்பவும் அதே செயலுக்காக அந்த பனிஷ்மெண்ட்டை திரும்ப இன்னொரு பனிஷ்மெண்ட் அந்த பர்சனுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் டபுள் ஜோபார்டி. உதாரணத்துக்கு சே a trial was conducted and a person got acquitted, குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு அக்விட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வேற ஏதாவது அடிஷனல் எவிடன்ஸ் கிடைச்சு அந்த ட்ரையலை திருப்பி கண்டக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? திஸ் இஸ் மை கொஸ்டின். Can a person who was acquitted after a trial later be punished for the same act? Will it amount to double jeopardy? It will not amount to double jeopardy. It will not amount to double jeopardy because the person was not punished earlier. The person was acquitted. Okay. Then, thank you so much, everybody. Then Article 20 clause 3, no person accused of any offense shall be compelled to be a witness against himself. So, in the concept enna perna self-incrimination, right against self-incrimination. Self-incrimination enna, if a person is asked a question, நீ இது செஞ்சியா அப்படின்னு, நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த பர்சன் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பர்சன் அவங்களே அவங்கள உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம் இல்லையா? சோ அந்த மாதிரி எந்த பர்சனையும் கம்பல் பண்ணக்கூடாது, அந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டா விட்னஸ் சொல்றதுக்கு அந்த பர்சனை கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரைட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். நோ பர்சன் ஷல் பி கம்பெல்ட் டு பி a witness against himself. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அவங்களவே விட்னஸா இருக்கிறதுக்கு கம்பல் பண்ணக்கூடாது. ஏன் இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னா, this provision was inserted in the constitution to safeguard people accused of offenses against police oda compulsion. In case police compels somebody and police compel பண்றாங்களேங்கிறதுக்காக அவங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாங்கன்னா அந்த பேசிஸ்ல அவங்கள நம்ம வந்து
பனிஷ் பண்ண முடியாது. ஏன் பனிஷ் பண்ண கூடாதுன்னா அவங்க கம்பல்ஷன்ங்கிற பேசிஸ்ல ஒத்துக்கிட்டு இருக்கலாம். உண்மையா அவங்க பண்ணாம இருந்தா கூட அஃபென்ஸ் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கலாம். சோ இது வந்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆர்டிகல் 20 clause 3ல this right against self-incrimination is provided. Okay. Moving on to Article 21. Article 21 அப்படிங்கிறது very 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 famous article. Article 14, 19 and 21 இந்த 3 ஆர்டிகல்ஸையும் என்ன சொல்றாங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆர்டிகல் 32ல ஃபைல் பண்ணிருக்கிற ரிட் பெட்டிஷன்ஸ், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 226ல ஹை கோர்ட்ல ஃபைல் இருக்கிற ரிட் பெட்டிஷன்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கம் அக்ராஸ் தீஸ் 3 ஆர்டிகல்ஸ் 14, 19 and 21. ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். 21ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த 21 வந்தப்போ no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. So ஒரே ஒரு சென்டென்ஸ்ல this article is over. Article 21 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருடைய லைஃபையோ பர்சனல் லிபர்ட்டியோ சட்டத்துல ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம யாருனாலையும் எடுக்க முடியாது. No person shall be deprived of life or personal liberty except according to procedure established by law. இப்போ ஒருத்தரோட லைஃபை எடுக்கணும், ஒரு டெத் சென்டென்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இருக்கு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுபடிதான் செய்யணுமே தவிர வேற எந்த ரீசனுக்காகவும் ஒரு பர்சனோட லைஃபையோ பர்சனல் லிபர்ட்டியோ யாருனாலையுமே டிப்ரைவ் பண்ண முடியாதுங்கிறது 21. ஆனா ஃபியூச்சர்ல based on various cases that were filed before the Supreme Court, a lot of interpretation is brought into Article 21. நிறைய விஷயங்கள் Article 21ல ஆட் ஆயிடுச்சு. ஓகேயா? சோ நிறைய சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொண்டு வந்து ரைட் டு லைஃப்ல, ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ரைட் டு கிளீன் ஏர், ரைட் டு என்வாயன்மெண்ட், ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட்கஃபிங், அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா எம்சி மேத்தா அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணி அதோட ரிசல்ட்டாவும் நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 21ஓட இன்டர்பிரிட்டேஷனை ரொம்ப வைடன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நீங்க நிறைய ஜட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க, விச் இஸ் வித் ரிகார்ட் டு ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21ல நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் எல்லாமே நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஐ எம் கோயிங் டு மூவ் ஆன் டு ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ. 21 கேபிட்டல் ஏ எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. Which constitutional amendment inserted Article 21 capital A? Okay, good, very good. So 21 capital A deals with right to education. ஏன் இது 21க்கு அப்புறமா வச்சிருக்காங்கன்னா ரைட் டு லைஃப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் டு எஜுகேஷன். ஓகே. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனா நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் பண்ணி 21A இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகினி ஜெயின் கேஸ் வேர் தி சுப்ரீம் கோர்ட் செட் ரைட் டு லைஃபோட ரொம்ப இன்டெகிரல் பார்ட் வந்து ஆர்டிகல் ரைட் டு எஜுகேஷன் இஸ் an integral part of right to life ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 21A கீழே எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் எஜுகேஷனை கம்பல்சரி பண்றாங்க? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பிட்வீன் விச் ஏஜ், from what age to what age? 6 to 14. Very good. So 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கூடிய. ஓகே, சூப்பர். ஸோ ரைட் டு எஜுகேஷன்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது ஸ்டேட்டோட கடமை அப்படின்னு ஆர்டிகல் 21ல. அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு கோ ஆன் டு ஆர்டிகல் 22, ப்ரொடெக்ஷன் against arrest and detention in certain cases. So arrest and detention நம்ம 20ல பார்த்தது என்னன்னா கன்விக்ஷன் பத்தி நம்ம பார்த்தோம். 22ல நம்ம என்ன பார்க்கறோம்னா arrest and detention. இப்போ ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க.
அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அந்த பர்சனுக்கு என்னென்ன உரிமைகள், அடிப்படை உரிமைகள் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்கிறது 22. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோடைய கடமை என்னன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அந்த பர்சன் கிட்ட சொல்றது. என்ன காரணத்துக்காக நம்ம அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். டக்குன்னு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அரெஸ்ட் பண்றோம் உங்களை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம், நம்ம என்னென்னமோ பண்ணிருக்கோமே, எதுக்காக நம்மளை பிடிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் நம்ம சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் இஸ் allowing this person to consult a legal practitioner of his choice. சோ அவங்களுடைய அட்வொகேட் கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அதுதான் செகண்ட். ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் என்னன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். போலீஸ்க்கு எப்பவுமே லிமிடெட் பவர்ஸ் தான் இருக்கு. போலீஸ் வந்து அவங்களோட பவர்ஸ் அப்யூஸ் பண்ணிருக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மேஜிஸ்ட்ரேட்டோட கண்காணிப்புல தான் போலீஸ் ஹேஸ் டு இன்வெஸ்டிகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால 24 அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த 24 ஹவர்ஸ் டஸ் நாட் இன்க்ளூட் டிராவல் டைம். சோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க, ஆனா எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதுன்னா அந்த டைம் மைனஸ் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ். ஆர்டிகல் 22 ஆல்சோ டீல்ஸ் வித் பிரிவென்டிவ் டிடென்ஷன். சோ பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை வந்து அந்த குற்றம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக டீடைன் பண்ணி வைக்கிறது தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேயா. சோ இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து அதுக்கான சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்கணும், இல்லைன்னா திஸ் கேன் பி அபியூஸ்ட், மிஸ்யூஸ்ட். சோ என்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அட்வைசரி போர்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்றாங்கன்னா 3 months வரைக்கும் தான் பண்ண முடியும். 3 monthsக்கு மேல பண்ணணும் அப்படின்னா அட்வைசரி போர்டுடைய கன்சென்ட் இருந்தா தான் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கிறது ஆர்டிகல் 22 இருக்கக்கூடிய அதர் clauses, clause 4, 5, 6. So all of these deal with preventive detention. Moving on, article 23, prohibition of traffic in human beings and forced labor. இப்போ இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தது என்னன்னா ஃப்ரீடம்ஸ் பத்தி பார்த்துட்டு வந்தோம், ரைட்ஸ், அதர் ரைட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது whether it includes UAPA Act. UAPA Act ஓட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு சொல்லி தெரியும். நீங்க எனக்கு டைப் பண்ணுங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். இல்ல நான் செக் பண்ணி சொல்றேன். Okay. Now I will answer all of these questions later. Now I will just move on with these articles. Article 23, prohibition of traffic in human beings and forced labor. So prohibition of traffic in human beings அப்படின்னா human beings கடத்துறது, கடத்தி அவங்கள கொத்தடிமைகளாவோ இல்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு லேபர் செய்ய வைக்கவோ பண்றதுங்கிறது தான் டிராபிகிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இதை தடுக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற ஆர்டிகல் 23. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா கடத்தல், அந்த மாதிரி கடத்தப்பட்ட ஹியூமன் பீயிங்ஸ வந்து கொத்தடிமைகளா இருக்க வைக்கிறது, மிக மிக குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்ய வைக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாமே ப்ரொஹிபிட் பண்றது ஆர்டிகல் 23 clause 1. இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, நம்மளுடைய பப்ளிக் பர்பசஸ்க்கு இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சு, நம்ம நாட்டுல ஒரு வெள்ளம் வந்துருச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு வார் வந்துருச்சு. சோ நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற போது அரசாங்கம் மக்களை வந்து கம்பல் பண்ணி வேலை செய்ய வைக்கலாம். ஆனா அப்படி பண்ணும்போது ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், கிளாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வேலை செய்ய வைக்கணும். ஃபோர்ஸ்ட் கம்பல்சரி லேபர் வந்து பாசிபிள் பை த கவர்மெண்ட் ஃபார் த பப்ளிக் பர்பசஸ், பட் த கவர்மெண்ட் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட் ஆர் கிளாஸ். இந்த மாதிரி காரணங்களுக்காக டிஸ்கிரிமினேட் பண்ணாம கம்பல்சரியா லேபர் வந்து பண்ண சொல்லலாம். So which is exception to article 23 clause 1.
Moving on to Article 24, Prohibition of Employment of Children in Factories. அபாயகரமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதுல குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாது. அது என்ன ஏஜ் கொடுத்திருக்காங்க? பிலோ வாட் ஏஜ் the children of which age should not be made to work employed in any factory or hazardous employment. 14. Children below 14 years should not be made to work in hazardous employment. Okay, thank you. Article 25, freedom of conscience, free profession, practice and propagation of religion. Freedom of conscience, free profession, practice and propagation of religion அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு, ஃபாலோ பண்றதுக்கு, பரப்புவதற்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 25. இந்த ஆர்டிகல் 25ல இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிர்பான்ஸ், சீக் மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. கிர்பான் அப்படின்னு ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, சின்ன கத்தி. சோ அந்த கத்தியை அவங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது அவங்களுடைய மதத்துல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பெர்மிஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே ஓப்பனாவே கொடுத்துருக்கிறது தான் ஆர்டிகல் 25 எக்ஸ்பிளனேஷன் 1. சோ கேரியிங் ஆஃப் கிர்பான்ஸ் பை சிக்ஸ் is included in practicing the profession, practicing the religion. So religion ஓட ஒரு அங்கமா இருக்கறனால அது வந்து permitted அப்படினு போட்டு 25ல. 26, freedom to manage religious affairs. அந்த பர்టిక్యులர் மதத்தை சார்ந்த விஷயங்களை அவங்க அது சம்பந்தமான செயல்களை செய்வதற்கான உரிமை. அதுல என்னென்ன உரிமைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பசஸ். ஸோ ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பசஸ்க்கு அமைப்புகளை உருவாக்குவதற்கு, டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் த மேட்டர்ஸ் ஆஃப் ரிலிஜன், டு ஓன் அண்ட் அக்வயர், அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாம் அக்வயர் பண்ணி ரிலீஜியஸ் பர்பசஸ்க்காக, ரிலிஜனை வந்து ஃபாலோ பண்றதுக்காகவும் ப்ராபகேட் பண்றதுக்காகவும் பயன்படுத்துறதுக்கு, டு அட்மினிஸ்டர் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை நிர்வகிக்கிறதுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம்ஸ் தான் ஆர்டிகல் 26. அதுக்கப்புறம் 27, freedom as to payment of taxes for promotion of any particular religion. So ஆர்டிகல் 27 என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துல இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து பிரியாம்பிள் செக்யூலர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 27 நம்ம ஃப்ரீடம் டு பிராக்டிஸ், ப்ரொஃபஸ், ப்ராபகேட் ரிலிஜன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வரி வசூலிக்க வேண்டாம். ஒரு ரிலிஜனை ப்ராபகேட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அதற்கு வரி வசூலிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 27. ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். ஏதாவது ஒரு ரிலிஜனை ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய செயல்களுக்காக எந்த வரியும் வசூலிக்கப்படாது அப்படின்னு போட்டிருக்கிறது 27. 28, freedom as to attendance at religious instruction or religious worship in certain educational institutions. So நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம், 25, 26, 27ல மதத்தை பின்பற்றுவதற்கு, பரப்புவதற்கான உரிமை இருக்குன்னு, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி 28ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா. சோ அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ரிலிஜியஸ் கிளாஸஸ், ரிலிஜனை வந்து பத்தி சொல்லக்கூடிய கிளாஸஸ் நடக்கும். ஆனா அந்த கிளாஸஸ்ல பங்கேற்காமல் இருப்பதற்கான உரிமை அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆர்டிகல் 28. இப்போ நீங்க உங்களோட ரிலிஜனை எப்படி வேணாலும் நீங்க பரப்புங்க, ஆனா யூ ஷுட் நாட் கம்பல் எனிபடி, யாரையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சோ அவங்க வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அட்டென்ட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 28. மூவிங் ஆன், இப்போ வரைக்கும் we have dealt with religion. Now we are going to move on to minorities. Okay, protection of interest of minorities. So article 29 பொறுத்த வரைக்கும் clause 1, article 29 clause 1 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் minority? Tell me. Who will be considered a minority? On what basis we will decide minority?
as per Article 29. No, read Article 29 clause 1 and tell me எந்த பேசிஸ்ல மைனாரிட்டி அப்படிங்கறத நம்ம டிட்டர்மின் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். Distinct language, script or culture. Correct. Good. Distinct language, script or culture. Okay. Excellent. So Article 29 talks about protection of interest of minorities. So இதுல என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கு? Article 30ல minority அப்படிங்கிறது religion or language basisல determine பண்றாங்க. Article 29ல language, script or culture. Religionங்கிற வார்த்தை 29ல கிடையாது, 30ல தான் இருக்கு. ஓகேயா? So Article 29 பொறுத்த வரைக்கும் minority is decided based on distinct language, script or culture. Article 30ல minority is decided based on religion or language. Okay. So 29ல என்ன சொல்றாங்கன்னா minorities அவங்களுடைய language, அவங்களுடைய script, அவங்களுடைய culture பாதுகாப்பதற்கான உரிமை Article 29. Article 30ல minorities வந்து educational institutions வந்து கட்டி அட்மினிஸ்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுல minorities யாருன்னா religion basisலயும் language basisலயும் determine பண்றாங்க. Moving on, Article 31 first வந்து right to property இருந்துச்சு, அப்புறம் acquisition of property மாறுச்சு, அதுக்கப்புறம் அந்த 31 இப்ப கிடையாது. 31A, B and C இது எல்லாமே acquisition of property. அரசாங்கம் ஒருத்தருடைய சொத்தை எடுப்பதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸாம்ஸ்ல இதை பத்தி கேட்கறது கிடையாது. ஸோ we will move on to Article 32. Article 32 கண்டிப்பா I have to spend time and I am sure all of you already know how much important is Article 32. So நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. When Dr. B.R. Ambedkar, the chairman of the drafting committee of the Constitution, when he was asked this question, what according to you is the most important provision in the Constitution? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மொத்த கான்ஸ்டிடியூஷனுடைய டிராஃப்டிங்கே ஹெட். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ he said Article 32 because it's the life and soul, heart and soul of the Constitution. கான்ஸ்டிடியூஷனுடைய heart and soul இதுதான். Article 32 இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னாரு. சோ அப்படி என்ன இருக்கு Article 32லன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம பார்ட் 3ல பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வைலேட் ஆகும் பட்சத்துல அதுக்கான தீர்வு Article 32ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா if your fundamental right is violated you can directly go to the Supreme Court அப்படின்னு போட்டிருக்காங்க Article 32 by way of filing a petition called the writ petition. writ petition அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நீதி பேராணை மனு. நீதி பேராணை அப்படின்னா this is not a simple ஒரு சாதாரண ஒரு ஆர்டர் அப்படி கிடையாது. பேராணை, extraordinary jurisdiction. The Supreme Court is granted extraordinary jurisdiction by the Constitution to directly deal with cases related to fundamental rights. So வேற எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, எந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கீழ் நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் அப்பீல் போய் அதுக்கப்புறம் இன்னொரு அப்பீல் வந்துதான் நீங்க சுப்ரீம் கோர்ட் வர முடியும். ஆனா when your fundamental right is violated you can directly go to the Supreme Court and file this petition called a writ petition. இந்த writ petitionல எத்தனை வகை இருக்கு? Can anybody tell me how many types of writ petition are there? அஞ்சு டைப் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. So read this provision Article 32. அதுக்கு அப்புறமா you tell me Article 32 clause 2 and then tell me how many types of writ petition are there. இது ஒரு tricky question, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆன்சர் 5 கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா?
6ம் கிடையாது அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? Why the answer is not 5? Very good. More than 5, including whichever may be appropriate. Very good. So இத்தனை repetition, இத்தனை writ தான் இருக்கு அப்படின்னு கணக்கு கிடையாது. ஓகேங்களா? If somebody asks you how many writ remedies are available as per Article 22, you can't give a number because number is not provided. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய writ of habeas corpus, mandamus, certiorari, quo warranto, prohibition, இந்த 5 எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க. It doesn't say these are the only 5 writs that can be issued by the Supreme Court. So in the provision பாத்தீங்கன்னா Article 32 பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா, writs in the nature of, I will read 32 clause 2 for you. The Supreme Court shall have the power to issue directions or orders or writs, including writs in the nature of. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல வகையான writs issue பண்ணலாம். அதுல habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari, சில அதுல குறிப்பிட்டு சில சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து if you are a practicing advocate and if you have appeared before the High Court, then you will understand. Can you say another 5 writs? No, அந்த மாதிரி another 5 writs அப்படிலாம் கிடையாது. For example, writ of declaration அப்படின்னு சொன்னா, this is not mentioned in this article, but that is a writ remedy available before the court. Public interest litigation அப்படிங்கிறது is not mentioned in this article, but it is a created writ remedy by the court. So அந்த மாதிரி பல வகையான writ remedies are available based on the situation. அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான ரெமெடியை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துரும். இந்த ஒவ்வொரு ரிட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒன் லைன்ல நான் சொல்லிடுறேன். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. ஒருத்தரை வந்து போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க, இல்ல காணாம போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியல, அப்படிங்கும்போது நம்ம கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு ஃபைல் பண்ணா சுப்ரீம் கோர்ட் will issue a writ directing the state to produce that person before the court. அடுத்தது mandamus. Mandamus அப்படிங்கிறது direction given by the Supreme Court to an executive to do a job. ஒரு அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருக்கும்போது இதை நீங்க செய்யுங்கன்னு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் தான் mandamus. அப்புறம் prohibition. Prohibition அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம certiorari சொல்லிட்டு அப்புறம் prohibition சொல்லுவோம். certiorariங்கிறது ஜுடிஷியல் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இவங்க போட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்ல அப்படின்னு குவாஷ் பண்றது certiorari. ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு செயல் அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்துறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு அவங்களுடைய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது தப்பா போயிடும், அதுக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது prohibition. கோ வாரண்டோ அப்படிங்கிறது வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அந்த விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் கிட்ட கேட்கறது தான் கோ வாரண்டோ. So there are too many other things, but I just have to move on. 32A, 33, 34, 35, not very important. So now I'm going to start with directive principles of state policy. So directive principles of state policy and also fundamental duties. இன்னும் 15 minutes தான் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொவிஷனா ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுல there is no point. நீங்களே அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So what I thought I will do is I will ask you questions. என்ன பண்றேன்னா, நான் வந்து 36, 37 அப்படி இல்லாம ரேண்டமா I will ask you questions. அது எந்த ப்ரொவிஷன்ல அதை பத்தி போட்டிருக்குங்கிறத நீங்க எனக்கு chat boxல டைப் பண்ணுங்க. ஓகே? So I think that is all is possible in this limited 15 minutes that we have. Maybe ஒரு 5 to 10 minutes extra ஆனாலும் please stay. Thank you so much. எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் இருக்கிறது is making me so happy. It shows that you have maintained your concentration all throughout for the past 1 hour and 15 minutes, which makes me so proud of you. And I just wish to tell you, நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் I can see that you all are very sincere and you all are going to do really well in all the exams that you wish to write in the future, and my best wishes to all of you. Okay? So I'm going to start with my questions from directive principles of state policy and fundamental duties. Okay? Yeah. So first question is,
equal pay for equal work for both men and women அப்படிங்கிறது which article, which clause talks about equal pay for equal work for both men and women? Clause, very good, article 39 clause D. அதுக்கப்புறம் which provision talks about separation of judiciary from executive? Okay, super, fantastic, fantastic, good. Which provision was added to fundamental duties by way of 86th Amendment Act? 86th Amendment Act pass பண்ணி எந்த provision fundamental dutiesல add பண்ணாங்க? அது என்ன provision? Article 51A ல which provision was added? K was added, and Article 51A clause K deals with right to education கிடையாது. Right to education கிடையாது. Article 51A ல clause K ல என்ன சொல்லிருக்காங்க? Right to education சொல்லல, என்ன சொல்லிருக்காங்க? Duty on parent, very good. Duty on parent or guardian to provide opportunities for education. So இது வந்து படிப்பதற்கான உரிமையை பத்தி பேசல, படிக்க வைப்பதற்கான கடமையை பத்தி பேசுறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்க ப்ரிலிம்ஸ்ல நீங்க ரைட் டு எஜுகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ராங் ஆயிடும். ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். ஓகே, தென் which article deals with living wage? 43, very good. So Article 21 capital A deals with education of children between 6 and 14 years. இல்லையா? 6க்கு கீழ இருக்கிற வயசுல வந்து 6க்கு கீழ இருக்கிற 6க்கு வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பத்தி டீல் பண்ற ஆர்டிகல் இஸ் Article 45, and it was added by way of which amendment? 86th amendment. So 86th amendment பத்தி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 mark question வருது அப்படின்னா இங்க 21 capital A எழுதணும், 45 எழுதணும், 51 capital A clause K எழுதணும். Okay, yeah, great. So I have another questions. இப்போ நம்மளோட preamble we are talking about social socialist secular அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? preamble socialistங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். justice, social, economic and political அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த socialism பத்தி எந்தெந்த articles, directive principles of state policy ல what all articles deal with the concept of socialism, and how are they trying to achieve this socialism? preamble கொடுத்திருக்கக்கூடிய socialist அப்படிங்கிற வார்த்தையும் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல்னு கொடுத்துக்கும் போது அங்க ஒரு சோஷியல் சொல்றாங்க இல்லையா? அந்த சோஷியலிசம் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்கு, அதுல எப்படி அவங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க? 38, 39A is the right answer. 41, 42, 43. Good. So எப்படி, how are we trying to achieve the socialist society by way of these articles? என்னென்ன செஞ்சு நம்ம socialism achieve பண்ண ட்ரை பண்றோம்? Can you go through article 38, 39 and then tell me? Free legal aid கொடுக்கிறது மூலமா நம்ம socialism achieve பண்ண ட்ரை, socialismங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் you can answer this question. Social justice, சமூக நீதி,
சமூக நீதியை நம்ம வந்து கொண்டு வர்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆர்டிகல் 38 and 39 சொல்லியிருக்கு. Minimize inequalities in income. Minimize inequalities in income. Eliminate inequality நீங்க சொல்றீங்கன்னா அது ஒரு பொதுவான பதிலா இருக்கு. எதுல இன்இக்வாலிட்டி அப்படிங்கறத சொன்னீங்கன்னா சோசியலிசம்க்கு சம்பந்தமா வரும். ஓகே, இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் நம்ம குறைக்கணும். Eliminate inequalities in status, facilities, opportunities. பணக்காரங்க ஆயிட்டே போயிடக்கூடாது, ஏழை ஆயிட்டே போயிடக்கூடாது. The rich should not become richer, poor should not become poorer. ஓகே, சோ அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, like I told you, ownership and control of material resources of the community are so distributed as best to subserve the common good. இது என்ன ப்ரொவிஷன் சொல்லுங்க? Ownership and control of the material resources of the community are so distributed as best to subserve the common good. So 39 clause B ல இது கொடுத்திருக்காங்க இல்லையா? So ஏன் இது கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இஃப் யூ டாக்கிங் அபவுட் நேச்சுரல் ரிசோர்சஸ், நம்மளுடைய தங்கம், நிலக்கரி, அந்த மாதிரி நம்மளோட மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்சஸ் யாரோ தனிநபருக்கு, எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தம் கிடையாது. அது அனைத்து மக்களுக்கும், இந்த நாட்டுடைய அனைத்து மக்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த 39 clause B ல சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது மூலமா தான் நம்ம சோசியலிஸ்ட் கண்ட்ரியா நம்ம கண்ட்ரியை கொண்டு வர முடியும், சோசியல் ஜஸ்டிஸ வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இன்இக்வாலிட்டிஸ், சமூக நீதியை வந்து கொடுக்கறதுக்காக, இன்இக்வாலிட்டிஸை எலிமினேட் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ ஐம் கோயிங் டு மூவ் ஆன். So when we talk about fundamental rights, fundamental duties, Article 51, capital A, fundamental duties. Can you type or 4 fundamental duties? இந்த fundamental dutiesலயே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற ஒரு 4 fundamental duty டைப் பண்ணுங்க. Type any 4 fundamental duties given in the Constitution. Sovereignty, unity, integrity of the nation, safeguard public property, follow noble ideals, okay, natural environment, okay, preserve the culture, respect the national flag and national anthem, okay, good. Brotherhood பத்தி எந்த provision போட்டிருக்கு? Which provision deals with brotherhood? E. Okay, good. அதுக்கப்புறம் what else? Okay, tell me all those provisions that deal with workers பத்தி, working class people பத்தி deal பண்ணக்கூடிய provisions என்னென்ன as per directive principles of state policy. (39) clause E, clause F, 43 capital A. Okay, very good. So directive principles of state policy sambandhama, workers sambandhama question varuduna, you can deal with all of these sections. Okay.
Education Samadhama, what all articles deal with education? What all articles in Directive Principles of State Policy and Fundamental Duties deal with education? (41), 41, 45, 46, 51 A K, super, great. Next question is, what all articles in Directive Principles and Fundamental Duties deal with environment? Environment சம்பந்தமா என்னென்ன articles இருக்கு? Environment 48A, 51A, 51A G. Okay, great. So yes, I think நமக்கு time முடிய போகுது. Okay, finally I'll ask you only one question. I will ask you one question. இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். Article 37ல என்ன போட்டுக்குன்னா, the provisions contained in this part shall not be enforceable by any court, but the principles therein laid down are nevertheless fundamental in the governance of the country, and it shall be the duty of the state to apply these principles in making laws. What is the meaning of these terms which says the provisions contained in this part are not enforceable by any court? அதுக்கு என்ன அர்த்தம்? The provisions contained in this part are not enforceable by any court. அதுக்கு என்ன அர்த்தம்? If these provisions are violated, we can't challenge this before court of law. Correct? Correct. So what is the point in having these provisions? This is my question to you. So firstly, fundamental rights violate ஆனா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம். ஆர்டிகல் 32ல அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் 37 என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொவிஷன்ஸ் வயலேட் ஆச்சுன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கிறதோட யூஸ் என்ன? வாட்ஸ் த யூஸ் இன் ஹேவிங் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் when they cannot be enforced in court of law? It is just a direction to the court, to the state. So the answer is, it is just a direction to the state. Do you think it is just a direction to the state? ஒரு direction தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? liability of a state, இது வந்து liability நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்டேட் இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? One of the answers is just a direction, ஒரு டைரக்ஷன் தான் அப்படிங்கிறது one of the answers. இன்னொரு ஆன்சர் என்னன்னா, ஸ்டேட்டுக்கு இது liability கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே கரெக்டா இல்ல வேற ஏதாவது இருக்கா? It is fundamental in the governance of the country. Shall be the duty of the state. Very good. So in the ரெண்டு ரொம்ப important key terms, it's nevertheless fundamental in the governance of the country. இது நீதிமன்றத்தின் முன்னாடி போய் நம்மளால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாட்டியும் நம்ம நாட்டை ஆளுபவர்கள் கவர்னன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள். அது கூட என்ன போடுறாங்கன்னா, it shall be the duty of the state to apply these principles in making laws.
So shall be the duty of the state னு அர்த்தம் அரசாங்கம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும், இந்த டிரெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணணும் சட்டம் இயற்றும் பொழுது ஷால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. Can we challenge the law made by the government if it violates this part? No, we can't challenge. We can't. No. With regard to anything that is there in directive principles of state policy, we can't challenge it before the court. Okay, then. So 8 o'clock, 2 minutes ஆயிடுச்சு. And ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் இருந்தீங்களோ ஒரு except for very few people, all of you have stayed back till now, and I'm so glad that you all are preparing so well for this exam, and my best wishes to all of you. Yes, so before concluding the session, I just wanted to tell you this. In case you have any doubt, do send me a message. If I find time, I will clarify it to you. If you are already not following just initio, you can follow it and send me a DM whenever you have a doubt. Genuine வந்து உங்களுக்கு புரியல, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா you can ask me. And I promise எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் ட்ரை பண்றேன். நான் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன், ஒன் டேல பண்ணுவேன் என்னால சொல்ல முடியாது. பட் whenever I find time, I will definitely try to respond. And after these constitution classes are over, in case you want any other classes, இப்போ என்னால இப்போ framing of charges பண்ணி எனக்கு கிளாஸ் எடுத்து கொடுங்க, framing of charges and judgment criminal procedure code basisல கிளாஸ் எடுத்து கொடுங்கன்னா I will not be able to do it now. எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல அந்த டாபிக்ல. ஓகேங்களா? So I don't have that much experience in that area. But otherwise, other subjects, framing of issues and judgment or translation or the substantive law, some of the other subjects, எல்லாத்துலயுமே I will be able to help you. So in the constitution classes முடிச்சிட்டு let me try to work more and find more information for you all. And also question papers, நான் நிறைய question papers download பண்ணி வச்சிருக்கேன். I will try to download more questions for you so that நீங்க வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னு அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் மோர் கொஸ்டின்ஸ். நான் என்ன பண்றேன்னா அது வேணா இந்த கூகுள் டிரைவ்ல அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நான் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட கூகுள் டிரைவ்ல கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் தே கேன் ஷேர் இட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் யூ கேன் யூஸ் தோஸ் கொஸ்டின்ஸ் டு அனலைஸ். Okay, so yes, yeah, done. Thank you so much. Send me a feedback. I'll be so happy to receive your feedback on Just Initio. Send me a DM of your feedback. Thank you so much. Yeah. Yes, Srija. Thank you so much, ma'am. இன்னைக்கு செஷனும் நிறைய நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா செஷன்ல வந்து இருந்தாங்க. என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஒவ்வொருத்தரும் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்றதாகட்டும், அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா மேம் சொன்னதுதான் ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இன்னும் மேம் சொன்ன மாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸும் நம்ம எடுத்து கண்டினியூஸா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன டவுட்னாலும் சரி, எந்த கிளாரிபிகேஷன்னாலும் சரி, ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றதாகட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸா சப்ஜெக்ட்ல வர டவுட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம யூடியூப்ல வந்து சப்ஜெக்டா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து யூடியூப ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது கிளாரிபிகேஷன்னா மேம் சொல்ற மாதிரி நம்ம அதுக்கான ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அனுப்பலாம். ரெடி பண்ணிட்டு இந்த செஷன் முடிஞ்ச உடனே எல்லா டவுட்ஸையும் நம்ம கம்பைல் பண்ணிட்டு அதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேம் ஆன்சர் பண்ற மாதிரி கூட நம்ம ஒரு செஷன் வைக்கலாம். பட் அது என்ன இருக்கும்னா இது இன்னும் கூட கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே டவுட்டே இல்லாத மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம அந்த மாதிரி ஒரு செஷன் கூட ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன் மேம். அப்புறம் நீங்க சொன்னது நம்ம கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம டிரைவ்ல ஷேர் பண்ணுவோம். AFLS சார்பா அது பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். ஹலோ. இப்போ now it is clear. லைட்டா உங்களோடது ஸ்டக் ஆயிருந்துச்சு. now it is clear. ஓகே 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 ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்வோம் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ சோ மச். Thank you very much. Shall we end this session? Yeah.
Yes, ma'am. Yes.